தமிழ்நாட்டில் அறிவித்திருக்கிற இந்த தேர்தலில் பலமுனை போட்டி என்று சொல்லப்பட்டாலும் கொள்கை அளவிலே அது ஒரு இருமுனை போட்டியாகத்தான் இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவை இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு இழுக்கிற பாஜக தலைமையிலான அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு புறமும், இன்னொரு புறம் தமிழ்நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்கின்ற திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு புறம் என்ற இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டு ஆட்சியிலே திமுக பல சாதனைகளை செய்து தமிழ்நாட்டை முன்னேற்றி வருகிறது பல நெருக்கடிகளுக்கு இடையிலே. ஆனால் பாஜகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுக்கின்ற பல திட்டங்களை நிறைவேற்றி வருவதும் ஆதரிப்பதும் தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒன்றுதான். குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டை ஒரு மதக்கலவர நாடாக மாற்ற துடிக்கிறது. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கின்ற வரிகளை கொடுக்காமல் ஏய்ப்பது, மதவெறி சாதிவெறி இயக்கங்களுக்கு துணை நின்று தமிழ்நாட்டோட அரசியலை மடை மாற்றுவது என்று பல சதித்திட்டங்களை தீட்டியும் தமிழ்நாடு தலைவணங்காமல் முன்னேற்ற பாதையில செல்வதற்கு திராவிட இயக்கமும் திமுக தலைமையிலான அரசுமே காரணம் என்பதை மனதில் நிறுத்தி வருகின்ற தேர்தலிலே திமுகவும் அதன் கூட்டணி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவது காலத்தின் கட்டாயம் என்பதால் தமிழ்நாட்டு மக்களும், குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்திலே 8 தொகுதியிலே திமுகவும் அதன் கூட்டணி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதுதான் தமிழ்நாட்டு எதிர்காலத்திற்கு ஒரு ஒளிமயமான வாய்ப்பு என்பதை புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பிலே அறிவித்து இன்றிலிருந்து மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் வீடு வீடாக மக்களை சந்திப்பதும், தெருமுனை கூட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் வாகன பிரச்சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் பணியில் புரட்சிகர இளைஞர் முன்னணி களத்திலே இறங்கி செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.